அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 4th August. ஸோ ரெகுலராக நம்ம ஃபார் தி எஜுகேஷன் பர்பஸ்க்காக வீக்லி இந்த வீக் எப்படி போச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இதிலிருந்து நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கிளாரிட்டியோட நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பிளானை பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இது இருக்கும் அப்படின்னு தான் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டு ரெகுலராக நம்ம யூடியூப் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான லேர்னிங் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ரீசண்ட்டு சார்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பட் நம்ம இண்டெக்ஸ் மட்டும் நம்ம உங்களுக்கு ரிவ்யூவுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் பேஸ் பண்ணி எப்படி கான்டெக்ஸ்ட் வைஸாக ரெகுலராக பார்க்குறது அப்படின்றதெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு பிஃபோராக நம்ம சேவ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ஈவன் தோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு கூட நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாத நிலைமையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒருத்தரும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக எப்படி வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுத்து உங்களை பண்ணுறதுன்றத அந்த லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் பீரியட்ஸில் எவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ லாட் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவில் தான் நம்ம இந்த எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸை லீட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை ஷேர் டு மோர் பீப்புள் டு ரீச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் டு மோர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ரீச். ஓகேங்களா, யோசிக்காதீங்க. ஸோ இங்கே வந்து லேர்னிங் கண்டென்ட்டு ஷேர் பண்ணுறது யோசிக்காதீங்க, அப்போ தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. ஸோ லாஸ்ட்டு வீக் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ அந்த வீக் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அது பிரகாரம் பேங்க் நிஃப்டி நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ போன வாரம் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தது, 55,500 லெவல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் கீழே வந்தது. ஸோ நம்மளுடைய கான்டெக்ஸ்டில் அது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கா கிளியர். ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே வரலாம். ஓகே, திரும்பவும் வர்றதா இருந்தால் எதுக்கு மேலே தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், 57,200க்கு மேலே தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 57,200 எங்கே இருக்குது? ஸோ அப்போ நமக்கு ஸ்டில் என்னது, மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே தான் அப் சைடு பார்க்கணும், இதுக்கு கீழே நம்ம டவுன் சைடு மார்க்கெட் இருக்குது. அப்போது உங்களுக்கு இங்கேயே ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வருது, அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். அப்போ இனிஷியேட்டிவ் பையிங் வந்து மார்க்கெட்டில் வீக்காக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையிங்க்கான சப்போ கன்ஃபார்ம் ஆகணுன்றது ஒரு பேசிக்காக ஒரு ப்ரொஃபைல் பார்க்க தெரிஞ்சாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த லெவல்ஸை வந்து மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு பார்த்தோம். நிஃப்டியில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஜோன் வந்து இந்த 24 அந்த 800 அந்த லொக்கேஷன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரியாக்டிங் இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணோம், ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கோ இல்லை செல்லிங்கோ கன்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்கஷனுடைய ரிஃப்ளெக்ஷனாக பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக 24,800 சரௌண்டிங்கில் தான் நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு ஸ்டில் வந்து ஃபைட்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்டில் உங்களுக்கு டவுன் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மண்டேவோட ஓப்பனிங் பொறுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த ப்ரொஃபைலோட நம்ம லாஸ்ட் வீக்கோடைய அந்த கான்டெக்ஸ்டோடு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா, ஃபைன். எப்பவுமே நம்ம மந்த்லி வீக்லி அதை முடிச்சுட்டு வருவோம், அதை நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் பாருங்கள். ஸோ மந்த்லியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டில் என்ன இருக்குது, நமக்கு அந்த ப்ரீவியஸ் மந்தோடைய
லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இல்லை. தட் மீன் ஜூன் மந்த்துக்கு பிலோவில் நமக்கு என்ன வேணும், இனிஷியேட்டிவ் செல்லிங் இருந்தால் தான் நமக்கு என்னது உங்களுக்கு வந்து அந்த டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரெண்டிங்காக பார்க்க முடியும். அது வரைக்குமே இது ஒரு ரேஞ்ச் தான். ஸோ என்ன தான் இங்கே வந்து உங்களுக்கு இருந்தாலும் மார்க்கெட் ஸ்டில் இந்த ரேஞ்ச் ஆஃப் 58,000 to ஸோ எக்ஸாக்ட் அந்த 55,500 அந்த லெவல். ஸோ இதுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்குது. ஓகே, அப்போது போன மாதம் அவர் ப்ரொஃபைல் என்ன பண்ணியிருக்கு, பிலோவில் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது இந்த பிலோவில் யாருடைய பாயிண்ட் இது வந்து ரெஸ்பான்சிவ் பையருடைய ஏரியா. இப்போ நமக்கு என்ன வேணும், இனிஷியேட்டிவ் செல்லிங் வந்தால் தான் ப்ரைஸ் வந்து கீழே போகும். புரியுது? அப்போ இனிஷியேட்டிவ் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வித்தவுட் ஹெட்ஜிங்கில் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாதுன்றது கிளியராகவே இங்கே தெரியுது மந்த்லியில். சிமிலர்லி பேங்க் நிஃப்டியில், ஸோ நிஃப்டிலையும் ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. என்ன வேணும் நமக்கு, இனிஷியேட்டிவ் செல்லிங் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைலுக்கு வெளியில் ப்ரைஸ் போயிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டில் டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ ஆகுமா பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா, இல்லை இங்கே ரேஞ்சாக இருக்குமா அப்படின்னு வந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்ரெடி நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 21,000 இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த 26, ஸோ இந்த லொக்கேஷன் தான் நம்மளுடைய ஹைலி மார்க்கெட்டுடைய ரேஞ்சாக வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கரண்ட் ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் என்ன பண்ணுங்க, இந்த லோ வந்துட்டு இங்கே அப்சைட் போயிட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் இப்போது மார்க்கெட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு என்ன இனிஷியேட்டிவ் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் உங்களுக்கு இந்த இம்பேலன்ஸ் ஒன்றுக்கு வரும். இல்லைனா மார்க்கெட் இங்கே ரேஞ்சாக இருக்க சான்ஸ். அப்போ ஹைலி வேலடைல் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மந்தில். ஓகே ஃபைன். வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது அந்த மந்த்லியோட இன்சைடில் போய் நீங்கள் வீக்லி பார்க்குறீங்க. இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த லொக்கேஷனுக்கு ப்ரைஸ் வரும்போது ரியாக்ட் ஆகுது. லொக்கேஷன் ப்ரைஸ் வரும்போது ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ட் ஆகிறதுனால நமக்கு இங்கே என்ன 55 அந்த 500 அந்த லெவலுக்கு கீழே இனிஷியேட்டிவ் செல்லிங்கோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரொசீட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ அபவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு 55,600 அபவில் இனிஷியேட்டிவ் பையிங்கோட கன்ஃபர்மேஷன் கிடச்சினா மார்க்கெட் இந்த ரேஞ்சை வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து வீக்லியோடைய அந்த லெவல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லலாம் நமக்கு என்ன வேணும், டெய்லியில் ப்ராப்பரான ஸ்மார்ட் மணியோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு கிளாரிட்டி. நிஃப்டி, இப்போ நிஃப்டி வந்து இந்த ஜோன் 24 and 800 அந்த பாயிண்ட்டுக்கு இருந்து என்ன வேணும், ப்ரைஸு இனிஷியேட்டிவ் செல்லிங்கான ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ இனிஷியேட்டிவ் செல்லிங்கான ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த வீக்கில் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே இனிஷியேட்டிவ் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா. அப்போது கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட், ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் ஜோன், ஒரு டிமாண்ட் பாயிண்டில் தான் இங்கே ப்ரைஸ் இருக்குது. அப்போது ஃபர்தராக ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸோ இது மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் ஃபர்தர் கரெக்ஷன்ஸ்க்கு மார்க்கெட் போகிறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். பட் டெய்லியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதுதான் நீங்கள் டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது என்ன இருக்குது, ஸ்டில் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது, 56,000 பிலோ 5500 கீழே இனிஷியேட்டிவ் செல்லிங் வரணும். அப்போ இந்த இடத்துல தேர்ஸ்டேயோட ப்ரொஃபைலுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டியோட ஃப்ரைடேயோட ப்ரொஃபைல் இருக்குது. அதே மாதிரி தேர்ஸ்டேயோட ப்ரொஃபைலுக்குள்ளே தான் நிஃப்டியோடைய ஃப்ரைடே ப்ரொஃபைல் இருக்குது. ஆனால் என்ன இங்கே ஒரு லேட் ஸ்பெக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த லேட் ஸ்பெக் புரியுதுங்களா? அப்போது இதெல்லாமே வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்து அங்கே தான் திரும்ப ப்ரைஸ் வந்திருக்கு. ப்ரீவியஸாக அந்த கன்சால்டேஷன்ஸ் தான் திரும்ப ப்ரைஸ் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல திரும்பவும் யார் வந்து சப்போர்ட் பண்ணணும், பையர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். திரும்ப இங்கே பையர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ பையர்ஸ் இங்கே ஃபெயில் ஆனால் தான் ப்ரைஸ் எங்கே வரும், லோக்கு ப்ரீவியஸாக வரும். அப்போது நம்ம பார்க்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் என்னென்னது, பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து எப்படி
அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடக்குதா இல்லை அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடக்குதா இல்லை இனிஷியேட்டிங் செல்லிங் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லை இனிஷியேட்டிவ் பையிங் கன்ஃபார்ம் ஆகுதான்ற அந்த கிளாரிட்டியை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டே ப்ரொஃபைல்லையும் ஆர்டர் ஃப்ளோலையும் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்னும் போது என்ன உங்களுக்கு இந்த வீக்குக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டிங் பாயிண்ட் ஆகும்போது இந்த லெவல் ஓகேங்களா. ஸோ அப்போது நியூட்ரல் டு மார்க்கெட் நியூட்ரல் டு பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. நியூட்ரல் டு பேரி அப்போ நியூட்ரல் டு பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். நியூட்ரல் டு பேரிஷ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கலாம். கட்டாயம் ரேஷியோ ஸ்ப்ரெட்டை இனிஷியேட் பண்ணலாம். அப்புறம் கேலண்டர் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். இல்லைனா வந்து டவுன் சைடில் இருக்கிறதுனால கிரெடிட் ஸ்ப்ரெட்டு கால் கிரெடிட் ஸ்ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ். அந்த சேம் டைமில் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை பார்க்குறவங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோவில் இந்த வாரம் வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி போன வாரம் டிஸ்கஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கணும் அப்படின்ற. அப்போ எந்தெந்த பாயிண்டில் தான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கட்டாயம் 28 ஜூலையோட லோ, அதுக்கப்புறம் வந்து 29, அதுக்கப்புறமா வந்து 31 இந்த லொக்கேஷனெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மண்டே. ஓகே, மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஓப்பன் அட் எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணல, பிலோவில் போக முடியல, ரியாக்ட் ஆகி ரிப்ளை வந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஃபெயில்டு ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு நல்லா வச்சுக்கோங்க, ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கில் ஃபெயில்டு ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகி வருது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, ஆஃபுக்கு பிலோவில் போகக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன பாயிண்ட் பார்க்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவில் என்ன இன்புட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு, இம்பேலன்ஸ் பையிங் வேணும் அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன பார்க்கணும், 28 ஜூலை அன்னியோடையதை பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியில் 28 ஜூலை. ஓகே, இப்போ 28 ஜூலையோடைய ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஏன் கோ சார்ட்டிங்கில் நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நாட்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். அவ்வளோ நீங்கள் டேட்டாஸ் வந்து நிறைய நாட்களுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டூலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது அந்த பேக் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா லேர்னிங் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிச்சமான சாஃப்ட்வேருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம். ஓகேங்களா. சாஃப்ட்வேருன்றது நமக்கு ஒரு டூல் ஹெல்பிங் ஃபார் ட்ரேடிங். ஓகேங்களா. அப்போது இப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற அந்த மெக்கானிசம், இந்த எக்ஸிக்யூஷன், இது வந்து ப்ரைஸ் எக்ஸிக்யூஷன் மெக்கானிசமை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேக் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். அப்போ நிறைய பேக் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய டேட்டாஸை ஃப்ரீ ஃப்ளோவாக பார்க்கணும். ஸோ அதுக்கு கோ சார்ட்டிங் நல்லா சாப்பிடும். நல்லா இந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டான சாஃப்ட்வேரில் நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆர்டர் ஃப்ளோவே நம்ம வந்து மாஸ்டர் பண்ணலை அப்படின்னும் போது சாஃப்ட்வேர் வச்சு என்னத்தை பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி, நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து 28 இந்த டேவோடைய இதை பார்க்குறோம். இங்கே வந்து 5 மினிட் சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி வரையிறது அப்படின்றத நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரேஞ்சை நீங்கள் வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிடச்சிடும். ஓகேவா. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிடச்சிச்சிங்களா. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ 5th அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, சாரி 28 ஜூலை அன்றைக்கி மண்டே அன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருப்பாங்க. இப்போ ஓப்பன் ஆனது பிரகாரம் ஏற்கனவே நான் ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு கொடுத்த அந்த ஐடியாஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து இந்த இடத்துல நீங்கள். ஸோ ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஹூஜ் வால்யூம் இங்கே மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவ் டெல்டா வந்திருக்கு. அப்போ பாசிட்டிவ் டெல்டா அதிகமாக வந்திருக்கு. ஆனால் இங்கே நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்குது, நெகட்டிவ் டெல்டா இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும்.
அடுத்தது கன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் கோஸ் அப் ஆனால் டெல்டா வந்து இங்கே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் இது இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது, வால்யூமுக்கு மேலே தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துல ஒரு டெல்டா. அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணக்கூடாது, இந்த வால்யூம் இருக்க ப்ரைஸ்க்கு கீழே நெக்ஸ்ட் கேண்டில் வரக்கூடாது. கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? இது இங்கே கரெக்டாக ப்ரொசீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே போவோம், நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்டுக்கு எங்கே போகணும், பிஓசிக்கு போகணும். போயிருக்குங்களா? அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் இந்த காம்பினேஷனை நம்ம பார்க்கணும். எந்த காம்பினேஷன், எந்த இடத்துல வால்யூம் வந்திருக்குன்ற காம்பினேஷன், அதுக்கப்புறம் டெல்டா எந்த இடத்துல டெல்டா ஃபுட் பிரிண்ட் வந்திருக்கு, அப்புறம் ப்ரைஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற அந்த காம்பினேஷன் நமக்கு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இதுக்கு கீழே இப்போதைக்கு போகாது அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? அப்புறம் நமக்கு என்ன வேணும், இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பையிங்கில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே போயிருக்கோம், இங்கே போயிடுச்சு. ஓகே ஃபைன். போனால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகுதா, ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ரிஜெக்ஷனை எப்படி பார்ப்பீங்க, அப்போ இங்கே ரிஜெக்ஷன் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னும் போது இந்த ப்ரைஸ் இங்கே ரீச் ஆன இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த வால்யூமுக்கு கீழே ப்ரைஸ் போகக்கூடாது. ப்ரைஸ் போகுது அப்படின்னும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல யார் இல்லை, ஸ்ட்ராங்கான பையர் இல்லை. அப்போ இங்கே ஸ்ட்ராங்கான பையர் இல்லைன்னா அப்போ இங்கே வந்தவங்க யார், லிமிட் செல். மார்க்கெட் கீழே இறங்குதா? ஓகே ஃபைன். இறங்குனா எங்கே வரணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்யூமுக்கு கீழே போகக்கூடாது. போகலாம். அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஏன் நம்ம ஹோல்ட் பண்ணணும், ஏன் ஹெட்ஜ் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற அந்த கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். அப்போ இங்கே இடத்துல என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆனோடனே விவேப் ப்ரைஸ் ஆவரேஜ் பாயிண்ட்டாக இன்னொரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்துடும், விவேப்போடைய ரெஃபரன்ஸ். அப்போ இந்த விவேப்போட ரெஃபரன்ஸ் வந்த பிறகு அகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன அந்த மெத்தட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே பாருங்கள், எந்த இடத்துல அகெயின் அண்ட் அகெயின் வால்யூம் வருது, இந்த இடத்துல பாருங்கள் அகெயின் அண்ட் அகெயின் வால்யூம் வருது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வால்யூம் இந்த இடத்துக்கு வருதுன்னா ப்ரைஸ் அபோவில் க்ளோஸ் ஆகுதா பிலோவில் க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கும். இதுக்கு அபோவில் எங்கே க்ளோஸ் ஆகுது, அகெயின் உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ், எனக்கு விவேப்பு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் திரும்ப எங்கே போகும், சேம் பிஓசி தான் போகும். போயிடுச்சுங்களா? ஓகே, இப்போ பிஓசிக்கு அபோவில் நமக்கு யார் ஸ்ட்ராங்காக வேணும், இனிஷியல் இம்பேலன்ஸ், பையிங் இம்பேலன்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ பையிங் இம்பேலன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட் பிரிண்டிங்கை நமக்கு இந்த லெவலில் கிடைக்கும். ஃபுட் பிரிண்ட் பார்க்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் அப் சைடில் மூவ் ஆகிருக்கு, இந்த இடத்துல வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு. வால்யூம் கிரியேட் ஆன இடத்துல யார் இங்கே டெல்டாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் டெல்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் கிரியேட் ஆன இடத்துல நெகட்டிவ் டெல்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் ப்ரைஸு அபோவில் க்ளோஸ் ஆகுது. கொஸ்டின் கான்ட்ரவர்சலாக இருக்கா? இந்த இடத்துல வால்யூம் நடக்குது, அந்த இடத்துல டெல்டா நெகட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் அபோவில் க்ளோஸ் ஆகுது. அப்போது இங்கே கான்ட்ரவர்சல். அப்போ நமக்கு என்ன வேணும், அடுத்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, அடுத்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷன். அகெயின் வால்யூம் இங்கே அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் டெல்டா பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெகட்டிவ் டெல்டா பிரிண்ட் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் அபோவில் க்ளோஸ் ஆகுது. அகெயின் கான்ட்ரவர்சல். நமக்கு இங்கே யார் வரணும், பையிங் இம்பேலன்ஸ் வரணும். வந்துதா? வரல. ஓகே ஃபைன். அகெயின் சேம் பாயிண்டில் வால்யூம் ரீச் ஆகுது. அப்போது இந்த சேம் பாயிண்டில் வால்யூம் ரீச் ஆகிறதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், பையிங் இம்பேலன்ஸ் வேணும், இல்லை பிலோவில் செல்லிங் இம்பேலன்ஸ் வேணும். அப்போ என்ன வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அப்போ இதுதான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த இடம், ஃபெயில்டு ஆக்ஷன் நடந்த இடம். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? கிளியர்? பேங்க் நிஃப்டியில் அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் டீப் ஸ்டடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறோம், எசிடேட் பண்ணுறோம், நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், டைம் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு போய் படித்தாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் படித்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் முதல்ல அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன தேவைப்படுது, கான்டெக்ஸ்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு இது கான்டெக்ஸ்டோடு சேர்ந்து என்ன பார்க்க தெரியணும், உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் சார்ட் பார்க்க தெரியணும். அப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது திரும்ப திரும்ப நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களால் ட்ரேடிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆகி வர முடியும். ஓகேங்களா? அப்போது
நாலேஜ் மட்டுமே இங்கே போதுமா? கிடையாது. மாங்குன்னு உக்காந்துன்னு சார்ட்டை உக்காந்து 6 மணி நேரம் பார்த்தா போதுமா? கிடையாது. ரெண்டுமே நாலேஜும் இருக்கணும், ப்ராக்டிஸும் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ட்ரேடிங்கில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் அப்படி போகலாம் குதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சி? செல்லிங் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ செல்லிங் இம்பேலன்ஸை மார்க்கெட்டு என்ன பண்ணக்கூடாது? கிளியர் பண்ணக்கூடாது. பண்ணலைங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி கீழே தானே வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த டே மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு இந்த டே இங்கே ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனுக்குடனே மார்க்கெட் ரியாக்ட் ஆகி வராது. ஒரு இடத்துல இங்கே டிசிஷன் மேக்கிங் பார்க்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக்கிங் நடக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை பர்ஃபெக்டாக என்ன பண்ணு ஃபாலோ பண்ணுது அகெயின். அப்போ இந்த இடத்துல ஒரு சிலர் இந்த இடத்துல வெளியில் போயிடலாம், இல்லை இந்த இடத்த நான் பேஸாக வச்சு ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஹெட்ஜிங்கோடு இருக்கலாம், மார்க்கெட்டுக்கு ரிஜெக்ட் ஆகலாம். இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன, பேக் டெஸ்ட்டில் தான் நான் எப்படி ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணுமா இல்லை நான் உடனே வெளியே போயிடணுமா அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இந்த டே வந்து நமக்கு முடிஞ்சுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் வைஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே, இப்போ இந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிலோவில் என்ன வேணும், நமக்கு இனிஷியேட்டிவ் செல்லிங் வேணும். அப்போ இந்த பிலோவில் இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், இம்பேலன்ஸ் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும், இல்லை அதுக்கான ஃபுட் பிரிண்ட் சார்ட்டோடைய மெக்கானிசம்லாம் ஆர்டர் ஃப்ளோவோடைய மெக்கானிசம், எக்ஸிக்யூஷன் மெக்கானிசம் எல்லாமே நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் அந்த லோ இல்லை, இந்த டேவோடைய லோ. ஓகே, இந்த டேவோட லோ இக்னோர் பண்ணு. இப்போ இதுக்கு கீழே நமக்கு என்ன கிடச்சிருக்கணும், ப்ரூஃப் கிடச்சிருக்குங்களா? சும்மா பார்த்தாலே கிடைக்குதுங்களா? இல்லை, புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த டே வந்து மார்க்கெட் வந்து இங்கே இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து இங்கே கீழே வந்திருக்கு அப்படின்னா கண்டினியூட்டி கேண்டில் எங்க? அப்போ கண்டினியூட்டி கேண்டில் இல்லை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பார்க்கணும்? புரியுதுங்களா? அப்போ இந்த கன்ஃபர்மேஷன்ஸு அன்றைக்கி கிரியேட் ஆன இந்த இம்பேலன்ஸ்க்கு மேலே போகணும். அகெயின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவுக்கு ப்ரைஸ் கீழே வரல, கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன். அப்போது இதெல்லாமே வந்து ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு ரெக்வயர்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது எந்த இடத்துல ஸ்கேல்பராக வெளியே போகணும், எந்த இடத்துல நான் வந்து இன்ட்ராடேவோ ஹோல்ட் பண்ணி பெண்டிங் இருக்கணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி ஓப்பன் ஆன பிறகு இந்த லோக்கு கீழே தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லோக்கு கீழே உங்களுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸே வரல. அப்போது இங்கே வரலன்னும் போது மார்க்கெட் டேர்ன் ஆகுது அப்படின்போது கான்டெக்ஸ்ட் வரீங்க, திரும்ப நீங்கள் பண்ணுங்க கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ கான்டெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு எங்கே வேணும், இந்த இடத்துல வந்து அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னுடைய ப்ரோக்ராமில். இங்கே ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனில் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல கிடைக்கணும். அதாவது ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் வந்திருக்கு, திரும்ப ஓப்பனுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும் போது எக்ஸாக்டாக பாருங்கள் ஒரு 1:15 மணிக்கு. இப்போ 1:15 மணிக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபர்மேஷன் வருதா பாருங்கள், கரெக்டாக நடந்துக்கல 1 மணிக்கு மேலே. அப்போ நீங்கள் அங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் கான்டெக்ஸ்ட் வைஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வியாபம் பேலன்ஸ் ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அது பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே யார் வரல, செல்லிங் வரல. ஓகே, இந்த இடத்துல அதிகமாக வால்யூம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த வால்யூமுக்கு மேலே எனக்கு வேணும் கன்ஃபர்மேஷன் வேணும். நெகட்டிவ் பாசிட்டிவ் டெல்டா வருது, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, ஆனால் எங்கே வரல, கீழே க்ளோஸ் வைக்கல, இங்கே வந்து டெல்டாவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போது இதுக்கு மேலே நம்ம கன்ஃபர்மேஷன் வைக்கணும். வால்யூம் வந்து இந்த இடத்துல அதிகமாக வருது, ஆனால் ப்ரைஸ் அதை தாண்டுதுன்னும் போது அப்போ அந்த வால்யூமில் யார் வந்திருக்கா, பையர் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா, லிமிட் செல்லுக்கும் பையிங் வால்யூமுக்கும் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்க தெரியும். அதேமாதிரி டவுன் சைடில் வரும்போது இங்கே லிமிட் பைக்கும் செல்லிங் வால்யூமுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் இந்த இடத்துல லிமிட் பைலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை செல்லிங்கில் போதா
அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ஓகே. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப்சைடில் உங்களுக்கு மூவ் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் எங்கே ரிஜெக்ஷன் ஆகுதோ பார்த்து நீங்கள் வெளியே வரலாம். அப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்டையும் அப்புறம் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய கான்டெக்ஸ்ட்டையும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி ட்ரேடை வாட்ச் பண்ணுறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ஓகே நெக்ஸ்ட் 31 ஜூலை. அப்போ 31 ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவில் என்ன இது வந்து பிபிஓசி ஃபார்முலால இந்த இடத்துல ஒரு பிபிஓசி இருக்குது. பிபிஓசிலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே மூவ் ஆகுது, டே கீழே போகுது, நெக்ஸ்ட்டு போகுது, நெக்ஸ்ட் எந்த லெவலில் நீங்கள் பார்க்குறீங்கிறது பார்க்கணும். அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ பண்ண நமக்கு தெரியணும்ல. அப்போது இந்த 31 ஜூலை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆர்டர் ஃப்ளோ எப்படி பார்க்க போகிறீங்க? 31 ஜூலை அப்போ 31 ஜூலை வந்து உங்களுக்கு இங்கே இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இப்போ தான் நான் கோயம்புத்தூர் இந்த இடத்துல லோவில் வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. லோவில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி ப்ரைஸ் என்ன பண்ண மாட்டேது, லோவில் வந்து செல்லிங் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி ப்ரைஸ் கீழே போகலை அப்படின்னா அது எந்த இடம்? லிமிட் பைக்கான இடம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ லிமிட் பை ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ப்ரீவியஸ் கேண்டில் ஹைக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? பையிங் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டுங்களா? அது நடக்கலை அப்படின் போது லிமிட் பை கொடுத்துருக்காங்க, ஆனால் கண்டினியூஸாக பையரால் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்போது அகெயின் இந்த லிமிட் பை பாயிண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேணும்? செல்லிங்க்கான பிரிண்ட் வரணும். வருதுங்களா? புரியுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த 31 ஜூலையோட கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை கொஞ்சம் டெப்த்தாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது அதுக்கான எவிடன்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வந்து செல்லிங் இம்பேலன்ஸ் ஆகுது. அப்போ இந்த செல்லிங் இம்பேலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக இங்கே பையிங் இம்பேலன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வேணும். அது உங்களுக்கு பார்க்க வருதா? ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகுது, அதுக்கு மேலே ப்ரைஸ் கண்டினியூ ஆகுதுன்னும் போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்னவா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்? கட்டாயம் பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல என்னது? இது என்னது? லிமிட் செல்லுக்கான பாயிண்ட் கிடையாது. இது என்னது? மார்க்கெட் பையிங் என்ட்ரிக்கான பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இம்பேலன்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கு கீழே ப்ரைஸ் வரக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி. ஓகே போதுங்களா ப்ரைஸு? அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிங்கிள் பிரிண்ட் வால்யூம் வந்துடுச்சு, மேக்ஸ் டெல்டா வந்துடுச்சு, மின் டெல்டா வந்துடுச்சு, குமுலேட்டிவ் டைவர்ஜன்ஸ் நடக்குது, இதெல்லாம் ஓகே ஃபைன். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கான்செப்ட்ஸ். அதுக்கு கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபுட் பிரிண்ட்டை எப்படி பார்க்கறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் கிளாரிட்டி இன் தி ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ லாங் பீரியடாக நம்மளுடைய செஷன்ஸ்லாம் ஆச்சு பண்ணால் நான் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. இதை டீப் ட்ரைவ் பண்ணணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் எது ப்ராபபிலிட்டியாக இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணணும். அப்போ எது ப்ராபபிலிட்டி அதிகம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போகும்போது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சேம் இப்போ இன்ட்ராடே உள்ள நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்டர் ஃப்ளோவில் நல்லா டீப் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டீப் லேர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நமக்கு ஒரு 4 பாயிண்ட் கிடச்சிடாதான். எஸ் ஆஸ் எ ஹியூமன் எல்லாருக்கும் நானும் ஆரம்பத்தில் விருப்பப்பட்டேன். ஒரு 4 பாயிண்ட் எனக்கு கிடச்சிடா, இந்த 4 பாயிண்ட் மட்டும் நான் பார்த்தா போதும், இதை பார்த்துட்டு நான் வந்து மார்க்கெட்டில் வின் பண்ணிடலாமா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இது வின் ஆகும், சம்டைம்ஸ் லூஸ் ஆகும், மாறி மாறி நடக்கும். அட்லீஸ்ட் இந்த 4 பாயிண்ட் நம்ம கற்றுக்கிறதுனால மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருப்போம்? சர்வைவல் பண்ணிகிட்ருப்போம். நம்மளால் முன்னேறி போக முடியாது. புரியுதுங்களா? இப்போ டீப் லேர்னுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, டீப் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே ஸோ அகெயின் ஐ கம் டு தி கான்டெக்ஸ்ட். அப்போ இந்த வீக் வந்து போன வாரத்தோடைய அந்த கண்டினியூட்டியில் இந்த வீக் எப்படி நடந்ததுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபைனலாக நமக்கு என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல 56,000 பிஓசிக்கு பிலோவில் ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு கண்டினியூட்டி இல்லை. அப்போது நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்?
நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கு, வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிலோவில் ப்ரைஸ் எதுக்கு கீழே போகவே கூடாது, நமக்கு அந்த 55,400 பிலோவில் உங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, இம்பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு லெவலாக போயிடும். ஓகே, ஸோ கிளியராக இருக்குது. ஸோ அப்போது கான்டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், அதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய வால்யூம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பண்ணணும், இது ஒரு காம்பினேஷனில் நீங்கள் அப்படியே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஃப்ளோ எழுதி அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி வரும்பொழுது டெஃபினட்டாக உங்களால் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும், வாட்ச் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து இப்போ ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம பேக் நிஃப்டியில் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அதை பேஸ் பண்ணி நிஃப்டியில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிஃப்டியில் போன வாரம் வரைக்கும் இங்கே பார்த்தோம். இப்போ இங்கேருந்து நமக்கு பிலோவில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நெக்ஸ்ட் பாயிண்ட் 24 அந்த 800 அந்த 700 ஜோன். அதுக்கு கீழே நமக்கு இம்பேலன்ஸ் வரணும். அதுக்கு கீழே இம்பேலன்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படி பார்க்கணும். ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபுட் பிரிண்ட் இது வந்து ஆட்டோவில் வச்சுட்டு ஐ மீன் டிபிஓ ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஆகும் பாருங்க. ஏதாவது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்குங்களா? இல்லை. அப்போ நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இம்பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஸ்மார்ட் மணியோட ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். எதுக்கு கீழே, இந்த 24,600 இந்த பாயிண்ட்டுக்கு பிலோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ இது ஆல்ரெடி டிசைடட், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுது, ஆல்ரெடி டிசைடட். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோவில் வந்துட்டா தான் இருக்கும். அப்போது ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அப்சைடு எங்கே வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்பாங்க. அப்போ ஃபுட் பிரிண்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்றைக்கி ரீசெண்டாக எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, 24,900 அண்ட் அபோவில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு அப்சைடு ப்ரைஸ் மூவ் ஆகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இம்பேலன்ஸ் பையிங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பிலோவில் ப்ரைஸ் போகுது அப்படின்னும் போது இப்போ இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், 24,600 அந்த ரேஞ்சுக்கு பிலோவில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படி. ஸோ இங்கே 24,600 வெரி க்ரூசியல் பாயிண்ட். இதுக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனால் டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு ஒரு இம்பேலன்ஸ் ஜோன் இருக்குது. அவ்வளோதான், அந்த இடத்துல ஓடும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்டில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அப்கமிங் வீக்குக்கு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது, மார்க்கெட்டோடு சேர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரோவாக நான் கொடுத்துருக்கேன். இது பிரகாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் வந்து ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, லேர்ன் பண்ணணும், அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டேன், உங்கள்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஜாயின் பண்ணி இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான கூகுள் ஃபார்மை நான் வந்து இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறோம். நீங்கள் அதை பார்த்துட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய eLearnProfile.com eLearnProfile.com நீங்கள் போனீங்க அப்படின்னா eLearnProfile.com. ஸோ eLearnProfile.com வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹோம் பேஜ்லேயே பார்க்கலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான். ஓகே, என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நான் செவரல் டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ப்ரொஃபைல், கண்டினியூஸ் லேர்னிங் வித் டெப்த் நாலேஜ், அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ, கண்டினியூஸ் லேர்னிங் வித் டெப்த் நாலேஜ், அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதோடைய முக்கியமான உங்களுக்கு அப்டேட்ஸு அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் இதை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் டீட்டெயில்டாக நமக்கு இருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கும், ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் இருக்கும்,
அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு என்ன கண்டினியூஸ் லேர்னிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டு இப்படி இருக்கும், இப்போ லேர்ன் பண்ணிவிடுவோம், அப்புறம் மாறும். அப்போ எப்படி போய் டிஸ்கஸ் பண்ணுறது, யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நாலேஜ் ஷேரிங்கோட பண்ணும்போது அப்கிரேடேஷன்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக தான் நம்ம இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே எந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஒன்லி இண்டெக்ஸை வந்து பேஸாக வச்சு லேர்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் பிரகாரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் மட்டும் நம்ம தனி கோர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோவையும் நம்ம அப்கமிங் மந்தில், தட் மீன் ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அதுவும் ஒரு தனி கோர்ஸாக இங்கே கிரியேட் ஆகி வந்துடும். நிறைய இன்புட்ஸ் எனக்கு வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதில் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் தனியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மென்டார்ஷிப்பை ஜாயின் பண்ணாலும், இல்லை ஆர்டர் ஃப்ளோ தனியாக படிச்சுட்டு மென்டார்ஷிப்பை ஜாயின் பண்ணாலும் இந்த மென்டார்ஷிப் காஸ்ட்டில் உங்களுக்கு அது ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் நாலேஜ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒருத்தோட விருப்பம், நான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் படிச்சுக்கிறேன், இல்லை ஆர்டர் ஃப்ளோ படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நிறைய ரெக்கார்டட் வெர்ஷன் வித் டவுட் கிளியரிங் வெர்ஷனாக நம்ம கொடுக்க போகிறோம். ஏன் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம ரெகுலர் இன்ட்ராக்டிவ் லேர்னிங்காக கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ டீச்சிங்க்கு மட்டுமே பண்ணக்கூடாது. டீச்சிங் முடிச்சுட்டு ரெகுலர் இன்ட்ராக்டிவ் செஷனாக உங்களுடைய டவுட் கிளியரிங்காகவும் அது கூடவே லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராமை இதை கொண்டு போகணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் நம்ம வந்து இது மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணது எல்லாத்துலேயும் வரக்கூடிய டவுட்ஸ் அதெல்லாம் கிளாரிட்டியாக நீங்கள் கொண்டு போகும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் இன் த காம்பினேஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு அப்புறமா யூ வில் டூ பேஸ்ட் ஆன் யுவர் கேபிட்டல் சைஸிங்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ட்ரேடிங்க்கு நாங்கள் எந்த ஒரு புஷிங்கும் கிடையாது. ஒன்லி லேர்னிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட கேபிட்டல் சைஸிங் எப்படி மார்க்கெட்டில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் நீங்கள் உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் செஷனுக்கு போங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. ஓகேங்களா? இவ்வளோ டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி கொண்டு போகிறதுன்றது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. வில் see in the next session.